எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம நம்ம குழந்தைங்களோட ஆரோக்கியத்தையும் நம்ம கிராமத்தோட அழகையும் காப்பாத்துற ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த பத்தி தான் பேச போறோம். இது நம்ம கண்ணு முன்னாடியே நடக்கிற ஒரு பிரச்சனை தாங்க. ஆனா நம்மள பலரும் இதை சரியா கவனிக்காம விட்டுறோம். இது ஒரு மறைக்கப்பட்ட அபாயம். சரி, யோசிச்சு பாருங்க. நாம செய்யற ஒரு சின்ன மாற்றம் நம்ம குழந்தைகளை நோயிலிருந்து பாதுகாத்து நம்ம ஊரையும் அழகா வச்சுக்க முடியும்னா அது எவ்வளோ நல்லா இருக்கும். வாங்க, இந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நாம எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான விஷயம் எப்படி நோய்களை தடுத்து நம்ம வாழ்க்கையை ஆரோக்கியமா மாத்தோம்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். சரி, முதல்ல இந்த பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு புரிஞ்சுக்குவோம். நாம ரொம்ப சாதாரணமா நினைக்கிற ஒரு விஷயத்துல இருந்து தாங்க இது தொடங்குது. அதாவது குழந்தைங்களோட மலத்தையும் பயன்படுத்தின டயப்பர்களையும் பாதுகாப்பு இல்லாத முறையில தூக்கி எறிகிறது தான் அது. இப்படி நம்ம கழிவுகளை திறந்த வெளியில போடும்போது அது ஆபத்தான கிருமிகள் வளர்றதுக்கு ஒரு சூப்பரான இடமா மாறிடுது. இந்த கிருமிகளை நம்ம கண்ணால பார்க்க முடியாது, ஆனா இதனால வர்ற பாதிப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். குறிப்பா குழந்தைங்களையும் வயசானவங்களையும் இது ரொம்ப சுலபமா தாக்கும். நீங்களே பாருங்க, வயிற்றுப்போக்கு, காலரா, டைஃபாய்டு இந்த மாதிரி மோசமான நோய்கள் எல்லாமே நம்ம கழிவுகளை சரியா அப்புறப்படுத்தாதோட நேரடியா சம்பந்தப்பட்டது. இந்த நோய்கள் வர்றதுனால குழந்தைங்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்பட்டு அவங்களோட வளர்ச்சியே பாதிக்கப்படுது. இதோட பாதிப்பு நம்ம உடல் நலத்தோட மட்டும் நிக்கிறது இல்லைங்க. நாம வாழ்றதுக்கு ஆதாரமா இருக்கிற நம்ம சுற்றுப்புறத்தையும் இது ரொம்ப மோசமா பாதிக்குது. நம்ம சரியே தூக்கி எறியாத இந்த கழிவுகள் நம்ம நிலத்திலையும் தண்ணியையும் பயங்கரமா கெடுக்குது. இது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி நம்ம சமுதாயத்துல ஒண்ணுக்கொன்னு தொடர்போட பல பிரச்சனைகளை உண்டாக்குது. யோசிச்சு பாருங்க, நாம சும்மா தூக்கி எறிகிற ஒரே ஒரு டைப்பர் அது விலங்குகளுக்கு ஆபத்தா மாறுது, சாக்கடையை அடைக்குது, நம்ம குளத்து தண்ணியை கெடுத்து மீன் பிடிக்கிறதே பாதிக்குது. கடைசியில நோய் பரப்புற ஈக்களுக்கு இது ஒரு சூப்பரான இடமா மாறிடுது. ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த பிரச்சனையை சரி பண்றதுக்கு தீர்வு நம்ம கையிலேயே இருக்கு. அதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான தீர்வு. அது என்னன்னு பார்க்கலாமா? இந்த தீர்வு நம்ம எல்லாராலையும் ரொம்ப ஈஸியா செய்யக்கூடியதுதான். இப்போ நம்ம முன்னாடி ரெண்டு வழி இருக்கு. ஒன்னு நோயையும் அசுத்தத்தையும் கொண்டு வர்ற பாதுகாப்பில்லாத வழி, இன்னொன்னு ஆரோக்கியத்தையும் சுத்தத்தையும் தர்ற பாதுகாப்பான வழி. இதுல எதை தேர்ந்தெடுக்க போறோங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். இந்த மூணே விஷயத்த சரியா செஞ்சாலே போதும், இந்த நோய் வர்றதை மொத்தமா தடுத்துடலாம். இது நம்ம குழந்தைகளோட ஆரோக்கியத்துக்கு ஒரு கவசம் மாதிரி. இது வெறும் சுத்தத்தை பத்தின விஷயம் மட்டும் இல்ல, இது நமக்காகவும் நம்மளோட அடுத்த தலைமுறைக்காகவும் நாம எடுத்துக்கிற ஒரு சத்தியம்னே சொல்லலாம். நாம செய்யற ஒவ்வொரு சின்ன பாதுகாப்பான செயலும் நம்ம குழந்தைங்களோட ஆரோக்கியத்தை மட்டும் பாதுகாக்கல, நம்ம ஊரோட சுத்தத்தையும் அழகையும் கூட காப்பாத்துது. இது நம்ம எல்லாரோட கூட்டு பொறுப்பு இல்லையா? அதனால நம்ம ஆரோக்கியம், நம்ம கிராமம், நம்ம பொறுப்புங்கிறத எப்பவும் மனசுல வச்சுக்குவோம். இந்த மாற்றத்தை உண்டாக்க இன்னைக்கு நீங்க என்ன ஒரு சின்ன விஷயத்தை செய்ய போறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.